நிச்சயமாக நிகிதா, நீங்கள் சொன்னது போல இந்த 70 லட்சம் வாக்காளர்கள் தமிழக தேர்தலில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகிறார்கள் என்றால் சட்டமன்ற தேர்தலை பொறுத்த மட்டிலே 1000 வாக்குகள் 2000 வாக்குகள் கூட மிகப்பெரிய வித்தியாசத்தை தீர்மானிக்கும். பல இடங்களில் வெற்றி தோல்வியை முடிவு செய்யக்கூடியதே இந்த 1000-2000 வாக்குகள் தான். அந்த வகையில் பார்க்கும் பொழுது நாம் கொடுக்கின்ற இந்த எக்ஸ்க்ளூசிவ் சிறப்பு செய்தியின் மூலமாக 70 லட்சம் 1 2 அல்ல 70 லட்சம் புதிய வாக்காளர்கள் முளைக்கப் போகிறார்கள். எங்கிருந்து வரப்போகிறார்கள் என்பது குறித்து முழு விவரங்கள் நமக்கு கிடைத்திருக்கின்றன. எனவே சத்தியம் டிவியின் இந்த எக்ஸ்க்ளூசிவ் சிறப்பு செய்தியிலே தற்போது நாம் பார்க்க இருக்கிறோம். அதற்கான தரவுகள் நம்மிடையே கிடைத்திருக்கின்றன. எப்படி இந்த 70 லட்சம் வாக்காளர் வரப்போகிறார் என்பது குறித்து மிக தெளிவாக நாம் குறிப்பிட போகிறோம். அதாவது பீகாரிலே அண்மையில் ஒரு சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தம் நடைபெற்றது. அதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டு வருகிறது. நாடு முழுவதும் நாடாளுமன்றமே முடங்கி இருக்கிறது என்று கூற வேண்டும். எதிர்க்கட்சிகள் கடுமையாக எதிர்ப்பு தெரிவிக்க காரணம் என்னவென்றால் கிட்டத்தட்ட 65 லட்சம் வாக்காளர்கள் திடீரென காணாமல் போய்விடுகிறார்கள். கடந்த தேர்தலின் பொழுது கடந்த ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலின் பொழுது இந்த வாக்காளர் அனைவரும் வாக்களித்தார்கள். தற்போது திடீரென 65 லட்சம் வாக்காளர்கள் காணாமல் போய்விடுகிறார்கள். அதற்கு தேர்தல் ஆணையம் கொடுத்த தகவல் தரவு என்னவென்றால் அந்த 65 லட்சம் வாக்காளர்களிலே 22 லட்சம் பேர் உயிரிழந்து விட்டார்கள். 7 லட்சம் பேர் அதாவது ஒரு இடத்தில் பல்வேறு இடங்களிலே அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். பல தொகுதிகளிலே அவர்கள் இருக்கிறார்கள். இரட்டை 3-4 தொகுதிகளிலே அவர்கள் பெயர்கள் இருக்கிறது. எனவே அவர்களை எடுத்துவிட்டோம். அதே போன்று 36 லட்சம் பேர் பீகாரில் இருந்து வெளி மாநிலங்களுக்கு சென்று அங்கங்கே தங்கிவிட்டார்கள். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி எந்த தொகுதியில் ஒரு வாக்காளர் இருக்கிறாரோ அந்த தொகுதியில் தான் வாக்களிக்க வேண்டும், அந்த தொகுதியில் தான் இருக்க வேண்டும் என்று இந்திய தேர்தல் ஆணையம் திடீரென தெரிவித்து ஏற்கனவே அரசியல் அமைப்பில் இருப்பதாக கூறியிருக்கிறார்கள். எனவே அந்த வகையில் எந்தெந்த தொகுதியில் யார் இருக்கிறார்களோ அந்தந்த தொகுதியில் தான் அவர் வாக்களிக்க வேண்டும், அந்த தொகுதியின் வாக்காளராக அவர் மாறுகிறார் என கூறியிருக்கிறார்கள். அந்த வகையில் பார்க்கும்போதுதான் தற்போது தமிழகத்திலே ஏகப்பட்ட வெளி மாநிலத்தை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள். குறிப்பாக பீகாரில் இருந்து வந்தவர்கள் மட்டும் 6.5 லட்சம் பேர் இருக்கிறார்கள் என்ற தகவல், அதிர்ச்சி தகவல் தற்போது கிடைத்திருக்கிறது. என்றால் இந்த 6.5 லட்சம் பேர் பீகாரில் இருந்து மட்டும் வந்திருக்கிறார்கள். இது தவிர உத்தரப்பிரதேசம், ஜார்க்கண்ட், வடகிழக்கு மாநிலங்கள் என பல்வேறு இடங்களிலிருந்து வடக்கு பகுதியிலிருந்து தமிழகத்தை நோக்கி வருவோரின் எண்ணிக்கை நாள்தோறும், ஆண்டுதோறும் அல்ல, மாதந்தோறும் அல்ல, நாள்தோறும் ஆயிரக்கணக்கிலே அதிகரித்துக் கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மையான தகவலாக இருக்கிறது. எனவே இது எப்படி தமிழக சட்டமன்ற தேர்தலிலே ஒரு பாதிப்பு என்பதை விட தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது, அது யாருக்கு வேண்டுமானாலும் சாதகமாக இருக்கலாம், எந்த தாக்கத்தை எப்படி ஏற்படுத்த போகிறது, எவ்வளவு பேர் என்பது குறித்த தரவுகள் நமக்கு கிடைத்துக்கின்றன. முழு தரவுகளை தற்போது நம்ம திரையிலே பார்க்கலாம். நீங்கள் பார்க்கின்ற தரவுகளை வைத்து மிக தெளிவாக நாம் பார்க்க முடியும். என்றால் ஒரு மிகப்பெரிய எக்ஸ்க்ளூசிவாக சத்தியம் டிவியின் எக்ஸ்க்ளூசிவ் ரிப்போர்ட் இது. தமிழகத்தில் 2026 தேர்தலில் சுமார் 70 லட்சம் வாக்காளர்கள் திருப்பு முனை வாக்காளர்களாக இருக்க போகிறார்கள். இவர்களுடைய வாக்குகள் பல சட்டமன்ற தொகுதிகளுடைய வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடியதாக இருக்க போகிறது என்பதுதான் மிக முக்கியமானது. ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். அடுத்த கார்டை பார்க்கலாம். அதே போன்று தற்போது பார்த்தது போலவே அடுத்த கார்டை நாம் பார்க்கலாம். மிக தெளிவாக இந்த வாக்காளர்கள், இந்த 70 லட்சம் பேர் யார் என்றால் வெளி மாநிலங்களிலிருந்து வந்தவர்களின் வாக்குகள் என்பது குறிப்பிடத்தக்கது. இவர்கள் வெளி மாநிலங்களிலிருந்து தமிழகத்திற்கே வந்திருக்கிறார்கள். இந்த 70 லட்சம் பேர் எப்படி வருகிறார்கள் என்பதை பார்க்கலாம். அடுத்த கார்டை பார்க்கும்போது மிக தெளிவாக நமக்கு தெரியும் யார் இவர்கள், எப்படி வந்தார்கள் என்று. இதிலே பீகாரில் இருந்து மட்டும் தற்போதைய சூழலிலே நாம் பார்க்கும்பொழுது பீகாரில் இருந்து மட்டும் 6.5 லட்சம் பேர் தமிழகத்திலே தற்போது வாக்காளர்களாக மாறப்போகிறார்கள். இன்னும் மாறவில்லை, மாறப்போகிறார்கள். ஏனென்றால் தமிழகத்திலே வெகு விரைவில் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த பணி தற்போது பீகாரில் நடைபெற்றது போலவே தமிழகத்திலும் நடைபெற இருக்கு. நாடு முழுவதும் நடைபெறும் என்று இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்தாலும் தமிழகம், கேரளம், மேற்கு வங்காளம் இந்த 3 மாநிலங்கள் அடுத்த ஆண்டு தேர்தலை சந்திக்க இருக்கின்றன. எனவே இந்த 3 இடங்களிலும் கட்டாயமாக வாக்காளர் திருத்த பணி, சிறப்பு வாக்காளர் திருத்த பட்டியல் பணி நடைபெற போகிறது என்று அறிவித்திருக்கிறார்கள். அந்த வகையிலே தமிழகத்தில் நடைபெறும் பொழுது இந்த 6.5 லட்சம் பீகாரிகள் இங்கு இருக்கிறார்கள் அல்லவா, அவர்கள் எங்களுக்கு அங்கு வாக்குரிமை இல்லை, எனவே நாங்கள் இங்கு தங்கியிருப்பதால் எங்களுக்கு இங்கு வாக்கு வேண்டும் என கோரி விண்ணப்பிக்க போகிறார்கள். அவர்கள் நிச்சயமாக
தமிழக வாக்காளர்களாக 6.5 லட்சம் பீகாரிகள் மாறப்போகிறார்கள். இவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்றால் சென்னையில் மட்டும் 3.5 லட்சம் பீகாரிகள் இருப்பதாக ஒரு தரவு தெரிவிக்கிறது. சென்னை மட்டுமல்ல, கோவை திருப்பூர், சென்னை கோவை திருப்பூரில் மட்டும் கிட்டத்தட்ட 6 லட்சம் பீகாரிகள் வசித்து வருகிறார்கள். இவர்கள் அனைவரும் வாக்காளர்களாக மாறப்போகிறார்கள். எனவே சென்னை, கோவை, திருப்பூர் இந்த 3 மாவட்டங்களிலும் மிகப்பெரிய வித்தியாசத்தை இந்த வாக்காளர்கள் ஏற்படுத்த போகிறார்கள். ஆனால் நாம் 70 லட்சம் என்று சொன்னோமே, 6.5 லட்சத்தை மட்டும் சொல்லிக் கொண்டிருக்கிறோமே என்ற கேள்வி உங்களுக்கு வரும். எனவேதான் அடுத்த கார்டை நீங்கள் பார்க்கலாம். அடுத்த கார்டில் அதற்கான தரவு வந்திருக்கிறது. ஏனென்றால் 2011 கடைசியாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடைபெற்றது. அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி பார்த்தீர்கள் என்றால் தமிழகத்தில் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் என்ற தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது. முழு திரையிலே நாம் பார்க்கலாம். தற்போது முழு திரையில் பார்க்கும் அதற்கான தகவல் இருக்கிறது நம்மிடையே. தமிழகத்திலே அப்பொழுது பார்க்கும்போது அப்போது தமிழகத்திலே மக்கள் தொகை எவ்வளவு என்று பார்த்தால் கிட்டத்தட்ட மக்கள் தொகையிலே 34,87,974 பேர் வெளி மாநிலங்களிலிருந்து வேலைக்கு வந்து தமிழகத்தில் தங்கியிருக்கின்றனர். அதாவது 34,87,974 பேர் வெளி மாநிலங்களில் வந்த தமிழகத்திலே தங்கியிருந்த தொழிலாளர்கள் 2011 எங்க இருக்கிறது? கிட்டத்தட்ட தற்போது 2025 இருக்கிறோம். எனவே தற்போது இந்த எண்ணிக்கை என்பது அப்பொழுது குறைவாக வரும்போதே இந்த எண்ணிக்கை இருந்திருக்கிறார்கள். தற்போது நாள்தோறும் ஆயிரக்கணக்கானோர் வந்து கொண்டிருக்கிறார் தமிழகத்தை நோக்கி. எனவே இந்த எண்ணிக்கை என்பது குறைந்தபட்சம் என்று பார்த்தாலே 2 மடங்காக மாறும். அதாவது 34 லட்சத்து சொச்சம் இருக்கிறார்கள். 34,87,974 பேர் இருக்கிறார்கள். இது அப்படியே இரட்டிப்பாகும் பொழுது குறைந்தபட்சம் 70 லட்சம் பேராவது இங்கு இருப்பார்கள். இந்த 70 லட்சம் பேரும் தமிழக வாக்காளர்களாக மாறப்போகிறார்கள். ஏனென்றால் தற்போது அரசியல் அமைப்பின்படி இந்திய தேர்தல் ஆணையம் என்ன சொல்கிறது என்றால், எந்தெந்த தொகுதியில் யார் யார் வசிக்கிறார்களோ அந்தந்த தொகுதியில் அவர்கள் வாக்காளராக மாறி அங்கு வாக்களிக்கும் உரிமை உண்டு என கூறியிருக்கிறார்கள். அந்த வகையில் தான் தற்போது பீகாரிலே நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் என்று கூறியிருக்கிறார்கள். எனவே இங்கு தமிழகத்திலே வசித்து வருபவர்கள் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள், 5 ஆண்டுகள், 20 ஆண்டுகளாக வசித்து வருகின்ற வெளி மாநிலத்தினால் இதுவரை அவரவர் சொந்த ஊரிலே அவரவர் சொந்த மாநிலங்களில் தான் வாக்களித்து வந்தார்கள். ஒரு சிலர் மட்டும்தான் இங்கு வாக்காளர்களாக பதிவு செய்திருந்தார்கள். ஆனால் தற்பொழுது இந்த 70 லட்சம் பேரும், குறைந்தபட்சம் 70 லட்சம் பேர் இங்கு வாக்காளராக மாறப்போகிறார்கள். எனவேதான் சொல்கிறோம், இந்த 70 லட்சம் பேரும் வெளி மாநிலத்திலிருந்து வந்து தங்கியிருக்க. இதிலே தற்போது நமக்கு கிடைத்த தரவின்படி பார்த்தீர்கள் என்றால் 6.5 லட்சம் பீகாரிகள் வசிக்கிறார்கள். அது மட்டுமல்ல, 70 லட்சம் வெளி மாநிலத்தவர் என்றால் தற்போது குறைந்தபட்சம் 2011 ஆண்டு எடுக்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி 34,87,974 வெளி மாநிலத்தவர் தமிழகத்தை தங்கி வேலை பார்த்து வருகின்றனர். இவர்கள் எண்ணிக்கை நிச்சயமாக தற்போது கணக்கெடுப்பின்படி பார்த்தோம் என்றால் எப்படியும் 2 மடங்காக மாறி இருக்கும். எனவே இவர்கள் அனைவரும் எந்தெந்த தொகுதியில் வசிக்கிறார்களோ அந்தந்த தொகுதியிலே சட்டப்படி வாக்காளர்களாக மாறிவிடுவார்கள். எனவே இவர்கள் வாக்கு தமிழகத்திலே முடிவினை தீர்மானிக்கக்கூடிய வாக்குகளாக மாறுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது என்பதுதான் தற்போது கிடைத்த தகவல் நமக்கு. ஏனென்றால் தரவுகளின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தலும் பல தொகுதிகள், குறிப்பாக கடந்த முறை தியாகராய நகர் தொகுதி எடுத்துக்கொண்டால் மிக குறைந்த 150 வாக்குகள் கிட்டத்தட்ட அந்த வாக்குகளும் தோராயமாக வெற்றி தோல்வியை நிர்ணயித்தன. எனவே அந்த வகையில் பார்க்கும்பொழுது இந்த வட மாநிலத்தவரை இங்கு கொண்டு வந்து இது போன்ற ஒரு சட்டம், சிறப்பு திருத்த பட்டியல், வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்தை தேர்தல் ஆணையம் நடத்துவதற்கு காரணமாக இருந்ததே பாஜகவின் திட்டம் என எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து கூறி வருகின்றன. எனவே பாஜகவின் ஸ்கெட்ச் தமிழகத்திற்கு, பீகாருக்கு எப்படி இப்போது போட்டிருக்கிறார்களோ அது போன்று தமிழகத்திற்கும் பாஜக ஒரு ஸ்கெட்ச் போட்டிருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி. அந்த ஸ்கெட்சின் அடிப்படையில் தான் தற்போது இத்தனை வாக்காளர்கள், 70 லட்சம் வாக்காளர்கள் புதிதாக முளைக்கப் போகிறார்கள். வேறு இடத்தில், வேறு மாநிலத்தில் வாக்களித்தவர்கள் திடீரென தமிழகத்திலே போய் வாக்களிக்கப் போகிறார்கள். இது மிகப்பெரிய மாற்றத்தை தமிழகத்திலே ஏற்படுத்தும் என கூறுகிறார்கள். அதாவது தற்போதைய நிலவரப்படி கடந்த ஜனவரியிலே தமிழக உள்ள தேர்தல் ஆணையம் வெளியிட்ட தகவலின் அடிப்படையில் பார்த்தால் 6.36 கோடி, 6 கோடியே
36 லட்சம் வாக்காளர்கள் இருக்கிறார்கள். இதிலே 3,11,00,000 ஆண்கள், 3,24,00,000 பெண்கள், மூன்றாம் பாலினத்தர் 9,120 பேர் இருக்கிறார்கள். எனவே இதில் அதிகபட்சமாக சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதி 6,9 லட்சம் பேர் இருக்கிறார்கள் வாக்காளர்கள். கீழ்வேலூர் தொகுதியிலே 1.7 குறைந்தபட்ச தொகுதியாக இருக்கிறது. குறைந்த வாக்காளர் கொண்ட தொகுதியாக இருப்பது கீழ்வேலூர். எனவே இந்த 2 தொகுதிகள் இருக்கின்றன. ஆனால் இப்பொழுது இந்த 70 லட்சம் புதிய வாக்காளர்கள் 1000-2000 வாக்குகளிலே வெற்றி தோல்விகளை முடிவுகளை தீர்மானிக்கும் நேரத்திலே மிக முக்கியமாக பங்காற்றுவார்கள். இந்த வட மாநிலத்தர் அனைவரும் பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களிப்பார்கள் என ஒரு பக்கம் ஒரு கூட்டம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஆனால் இவர்கள் யாருக்கு வாக்களிப்பார்கள், இவர்கள் அனைவருமே வாக்காளராக இங்கு மாறுவார்களா என்பதெல்லாம் அடுத்தடுத்த கேள்விகள். ஆனால் அவற்றுக்கெல்லாம் தற்போது நம்மால் பதில் சொல்ல முடியாது. ஆனால் மிகப்பெரிய ஒரு ஸ்கெட்சை பாஜக போட்டிருப்பதாக அரசியல் வல்லுநர்களாக, அரசியல் நோக்கர்கள் என்று கூறுவார்களே, அந்த அரசியல் ஆர்வலராகட்டும் பல்வேறு எதிர்க்கட்சிகளும் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தமிழக கட்சிகளும், தமிழகத்தில் உள்ள தொடர்ந்து ஆண்டு வருகின்ற திமுகவாகட்டும், அஇஅதிமுகவாகட்டும், மற்ற கட்சிகளாகட்டும் அனைவருமே இந்த தரவுகள் நிச்சயமாக சிலருக்கு தெரிந்திருக்கலாம், பலருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. ஆனால் இந்த 70 லட்சம் புதிதாக 70 லட்சம் வாக்காளர்கள் உழைப்பதற்கான வாய்ப்புகள் மிக 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 அதிகமாக இருக்கிறது. எனவே இவர்களின் வாக்குகள் எப்படி வேண்டுமென்றாலும் மடைமாற்றலாம். வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடிய வாக்குகளாக இருப்பதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது என்பதுதான் தற்போது சத்தியம் டிவியின் ஆய்விலே கிடைத்துள்ள தரவுகளின் அடிப்படையில் எக்ஸ்க்ளூசிவாக இந்த செய்தியை கொடுத்திருக்கிறோம்.